தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் பிசினஸ் தகவல் சேனல் சார்பா வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இட்லி ஃபில்லிங் மிஷின் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. இந்த இயந்திரத்தோட விலை பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2.45 lakhs 2,45,000 அந்த ரேஞ்சுக்கு வருதுங்க. தோராயமா 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா 3000 இட்லி இதுல நீங்க தயார் செய்யலாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி இந்த மேனுவலா பண்றது தான் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மிஷினரிஸ் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதே மாதிரி இட்லியை தயாரிச்சு வெளி இடத்துக்குலாம் நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த இட்லி ஃபில்லிங் மிஷின்றது ஒரு வரப்பிரசாதமா அமையுங்க. ஏன் சொல்றேன்னா அட் டைம்ல பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல 3000 இட்லின்றது ஒரு பெரிய விஷயங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க 5 ஹவர் ஓட்டினாலும் 15,000 இட்லி பார்க்கலாங்க. அது விஷயமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்திலேயே பெல் சிம்பிள் வரும், அதுல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. ரெகுலரா வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் தான் ஆட்டோமேட்டிக் இட்லி ஃபில்லிங் மிஷின். இட்லி மாவு நீங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு அவங்களே ட்ரே கொடுத்துருவாங்க. அந்த ட்ரேல அழகா ஃபில்லிங் ஆகி வந்துருங்க. இதோட காஸ்ட் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2.50 lakhs 2,50,000 ரூபாய் இதோட காஸ்ட்டுங்க. நீங்க பண்ண வேண்டியது உங்க வேலை என்னன்னா அந்த மேல ஆப்பர் வச்சிருப்பாங்க. அந்த ஆப்பர்ல நீங்க மாவை கொட்டிடுங்க. மாவை கொட்டிட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பாருங்க, எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெயிட் இது மிஷினோட வெயிட் 300 கிலோ. ஒரு நாளைக்கு 3000 இட்லி வரைக்கும் நீங்க ஃபில்லிங் பண்ண முடியும். சாரி, ஒரு அவருக்கு நீங்க 3000 இட்லி வரைக்கும் ஃபில்லிங் பண்ண முடியுங்க. டிபெண்ட் ஆன் பேட்டரோட திக்னஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து இருக்குங்க. 8 கிராம்ல இருந்து ஆரம்பிச்சு 45 கிராம் நீங்க செட் பண்ணிக்கலாம். அது போட்டிருக்காங்க பாருங்க ஃபில்லிங் ரேஞ்சு. சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல கூட இதை இயக்க முடியுங்க. SS பேனல் பாக்ஸ் தான், எல்லாமே SS தான். ஃபுட் கிரேடு பேனல் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இதோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. உங்களுக்கு சிலிண்டரோட டீடைல்ஸ், பேனல் பாக்ஸ் எல்லாமே இன்பில்ட் வித் மிஷினோட கொடுப்பாங்க. அதே மாதிரி டெஃப்லான் கோட்டிங்கோட உங்களுக்கு அந்த ட்ரே வந்துடும். ட்ரே சைஸ் 5க்கு 6 ட்ரே சைஸ் உங்களுக்கு கிளீனா கொடுத்துருவாங்க. டெர்மினல் பாக்ஸ் வில் பி கவர்ட் வந்துடும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 40 கிலோ மாவு கூட நீங்க இதுல நீங்க கொட்ட முடியும். இது எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இந்த இட்லி ரீசெல்லிங் பண்றவங்க பாருங்க, இதுதான் இப்படிதான் வரும் பாருங்க. நீங்க மேல டேங்க்ல ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் டைம்ல நீங்க ஸ்லோவா மோஷன்ல காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தரம் ஃபாஸ்டா மூவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா கர ஃபில்லிங் ஆகிட்டே இருக்குங்க. பெரிய லெவல்ல இந்த இட்லி வியாபாரம்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏரியா வச்சு அங்கேருந்து வாங்கிட்டு போய் ரீசெல்லிங் பண்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஓன் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து வாங்கி நிறைய பேர்கிட்ட வாங்கி தான் ரீசெல்லிங் பண்ணுவாங்க. ஒரு இட்லியோட விலை 2,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சு தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சில இடத்துல 3 ரூபாய்க்கு இட்லி சேல் பண்றாங்க. அதை வாங்கி நீங்க 5 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க, 7 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பேஸ்ட் ஆன் த இட்லியோட அந்த வெயிட் சைஸை பொறுத்து இருக்கு. 5 கிராம்ல இருந்து ஆரம்பிச்சு 45 கிராம் நீங்க செட்டிங் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அந்த இட்லியை இட்லி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கூட்டம், ஹெவியா கூட்டம் வர ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இது பண்ணிட்டு மாவு கொட்டுறதுக்குன்னு ஒரு 3 ஆள் 4 ஆள் வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்தா போதும். அழகா ட்ரேல வச்சோமா, ட்ரேல ஃபில்லிங் ஆன உடனே அது எடுத்துன்னு போய் இந்த ஹீட்டிங் பண்ணுவாங்க பாருங்க. இட்லி ஹீட்டிங் பண்ற ட்ரே அந்த இதுல மிஷின்ல கொண்டு போய் வச்சா அது மாட்டம் ஆயிடும். இவ்வளவுதான் ஈஸியான இந்த மாதிரி ட்ரே 5க்கு 6 ட்ரே டெஃப்லான் கோட்டிங் ட்ரே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது கூட இதுதான் அந்த ஹாப்பர். இந்த ஹாப்பர்ல கிட்டத்தட்ட 40 கிலோ மாவு, அது இட்லி மாவை நீங்க போட முடியுங்க. இது பாத்தீங்கன்னா அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் லைன் இட்லி பிசினஸ் வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பர் மிஷின் இது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், 2.5 லட்சம் ரூபான்றது. ஆனால் உங்களுடைய வியாபாரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது நீ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறது உங்களுக்கு சேல்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வருமானத்தை நல்லா உங்களுக்கு தூக்கி கொடுக்குங்க.
நீங்கள் வெறுமா அந்த அண்டா குண்டாலேயே வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சேல்ஸ் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு லாபம்ன்றது கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி மிஷினரிஸ்க்கு போகும்போது உங்களுக்கு குயிக்காக வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்கும். யாருக்கு இந்த பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. எவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.